ஒய் வில் த பர்சனோட வெயிட், அதாவது வெய் மீன்ஸ் வந்து வெயிட் தான், மோர் அட் த நார்த் ஆர் வந்து சவுத் போல். ஒரு நபர் வடதுருவம் அல்லது தென் துருவத்தில் ஏன் அதிக எடையை காண்பார்? முதல்ல இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா ஆமா, எஸ். அதாவது வடதுருவம் தென் துருவம், இப்ப ஆர்டிக் அண்டார்டிக் இருக்கா, அங்க போய் நம்மளோட எடையை வந்து செக் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எடை கொஞ்சம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா அதுதான் கான்செப்ட். அது நான் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு இது இருக்கு, அதாவது ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்னு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன தமிழ்ல அப்படின்னு பார்த்தா மைய நோக்கி விசை. சென்ட்ரிபீட்டல் என்பது மைய நோக்கி விசைன்னு சொல்லுவோம், ரைட்டா? மைய நோக்கி விசை. சென்ட்ரிஃபியூகல் என்பது மைய விலக்கு விசை. மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்றது அதாவது என்னன்னா, ஏதாவது ஒரு பொருள் வந்து சுத்தி வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த பொருளுக்கு மைய நோக்கி விசையும் மைய விலக்கு விசை இருக்குன்னு சொல்லுவாங்க. மைய நோக்கி விசைனா அந்த பொருள் வந்து கண்டினியூஸா வந்து என்ன சுத்தி வரணும்னு சொல்லிட்டு அந்த நடுவுல ஒரு ஃபோர்ஸ் என்ன பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும் எந்த பொருள் வந்து சுத்துதோ, அதுதான் மைய நோக்கி விசை. மைய விலக்கு விசை என்பது அது எப்படா வந்து அந்த நடுவுல இருக்கிற ஃபோர்ஸை விட தாண்டி நம்ம வெளியே போறது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுதான் வந்துன்னா சென்ட்ரிஃபியூகல் விசை, மைய விலக்கு விசை, இல்ல விடுபடு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. விடுபடு விசை அப்படின்னு கூட வந்து சொல்றது. இதுக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன சார் வந்து கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் கரெக்டா வந்து இந்த மாதிரி வந்துன்னா ஒரு ரவுண்டா இருந்துச்சு, சர்க்கிளா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. எல்லா இடத்துலயும் ஈக்குவலண்டான வந்து அந்த மைய விலக்கு விசையும் மைய நோக்கி விசையும் இருக்கும். ஆனா நம்ம பூமியை பொறுத்தளவுக்கு என்னன்னு வச்சுக்கலாம், ஷேப் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஒரு ஸ்பியர் வந்து கிடையாது, கோள வடிவம் கிடையாது. ஸ்பியரா அதாவது என்ன இருக்குன்னா கரெக்டா அந்த நடுப்பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா, நடுப்பகுதி என்ன ஈக்குவேட்டர், அந்த பகுதியில வந்து பல்ச்சா இருக்கும். இதே கொஞ்சம் வந்து என்னன்னா வீங்குற மாதிரி இருக்கும். அதே இது இந்த மேல நார்த் சவுத் போல என்ன அப்படின்னா தட்டையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா இது ஒரு கண்டிஷன். இன்னொன்னு நம்ம பூமி வந்து ரொட்டேட் ஆயிட்டு வேற வந்துட்டு இருக்கு, ரைட்டா? நம்ம பூமி வந்து ரொட்டேஷன் இருக்கு. இதனால என்ன ஆகும்னா இந்த ஈக்குவேட்டர் பகுதியில மைய விலக்கு விசை சென்ட்ரி ஃபியூக்கல் சென்ட்ரி ஃபியூக்கல் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, மைய விலக்கு விசை அந்த விடுபடு விசை என்ன இருக்குன்னா கொஞ்சம் ஹையா இருக்கு சொல்லுவோம். மேக்ஸிமம் மேக்ஸிமம் என்னன்னா விடுபடு விசை எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா ஈக்குவேட்டர்ல இருக்கும். ஏன் ஈக்குவேட்டர்ல இருக்கா நான் சொன்னேன், கொஞ்சம் வீங்கி இருக்கா. வீங்கி இருக்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீங்கி இருக்கும் போது அந்த நடுவுல இருந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து தூரமா இருக்கும். தூரமா இருக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நார்மல் நீங்க யோசிச்சு பாருங்க, கிட்ட கிட்ட இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண ஒரு கயிறு பிடிச்சு ஒரு ஆள் இழுத்துட்டு இருக்கோம், கிட்ட கிட்ட இருக்கும்போது நம்மள தாண்டி போயிட முடியாது. ரொம்ப தூரத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா, அதேதான் இங்கேயும். அதாவது அங்க கிடைக்கிற வந்து அந்த ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, விட்டு விட்டு போறதுக்கு, அதை விட்டு நார்மலா அந்த சுத்தி வரதை விட்டு விட்டு போறதுக்கான அந்த ஃபோர்சஸ் இந்த இடத்துல கொஞ்சம் ஹையா வந்து ஆக்ட் ஆகும். மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் கிட்ட பார்க்கும்போது ரொம்பவே கிட்ட இருக்கும். ரொம்பவே கிட்ட இருக்கும்போது என்னன்னா இந்த போல் ரீஜன்ல எது விசை, விடுபடு விசை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த விடுபடு விசை என்னன்னா சுத்தமா இருக்கான்னு சொல்லுவாங்க, ஜீரோவா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப கிட்ட இருக்கு, பிளஸ் வந்து புவியோட அந்த ஈர்ப்பு விசை எல்லாமே இழுத்துட்டு இருக்கனால சுத்தமா என்ன இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, விடுபடு விசையே வந்து இருக்காது. எதுல இருக்கும் அப்படின்னா ஈக்குவேட்டர்ல தான் வந்து ஹையா பார்க்க முடியும்னு சொல்லுது. இப்ப ஈக்குவேட்டர்ல இந்த மாதிரி விடுபடு விசை வந்து ரொம்ப மேக்ஸிமமா இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு, ஈக்குவேட்டர்ல விடுபடு விசை வந்து ரொம்ப மேக்ஸிமம் இருக்கு. அது இது போல் ரீஜன்ல, போல் ரீஜன் நார்த் போல் சவுத் போல் ரெண்டு இதுலயும் விடுபடு விசை வந்து ஜீரோவா இருக்குன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், நார்மலா இருக்கிற கிராவிட்டி வந்துன்னா என்ன இருக்கும், கான்ஸ்டன்ட். ரொம்பவே வந்துன்னா எஃபெக்டிவா பார்க்கும்போது, அதாவது அந்த ஈர்ப்பு விசையோட லெவல் வந்துன்னா ரொம்ப வந்துன்னா கரெக்டா இருக்கும். ஆனா இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல அந்த ஃபியூக்கல் ஃபோர்ஸ் விடுபடு விசை கொஞ்சம் அதிகமா இருக்கனால அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த கிராவிடேஷனோட இது புவியோட ஈர்ப்பு விசை கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும்னா வெயிட்ல மாற்றம் ஏற்படும். ஏன் வெயிட்ல மாற்றம் இருக்குன்னா வெயிட்டுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாஸ் எவ்வளவு இருக்குமோ என்ன சொல்லுவாங்க, கிராவிட்டி வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க. அதுதான் நம்மளோட வெயிட், ரைட்டா? அப்ப என்ன ஆகும், எந்த இடத்துல எவ்வளவு கிராவிட்டி இருக்கோ அதை பொறுத்தா வெயிட்டோட வந்து இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல கிராவிட்டியோட புல் ரொம்ப ஹையா எங்க இருக்குன்னா போல்ஸ்ல இருக்கும். அதனால வெயிட் வந்து என்னன்னா ஈக்குவேட்டரோட எதை கம்பேர் பண்ணும்போது போல கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்குன்னு சொல்றது. இதுதான் வந்து கான்செப்ட். இதை நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவேட்டர் இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ரொம்ப ஹையா இருக்கும். சோ அதனால என்னன்னா அந்த விடுபடு விசை வந்து ஈஸியா விடுபட்டு போறதுக்கு மேக்ஸிமமா இருக்கும். அதனால வந்து பாருங்க இங்க வெயிட் வந்து 978 இருக்குன்னா இந்த இடத்துல போல்ல பார்க்கும்போது ஒரு வெயிட் 983 இருக்கும், கொஞ்சம் ஹையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதான் அந்த கான்செப்ட். இதை வச்சு வந்து இந்த கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஏன் அதிகமா இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் வேரியேஷன். இதுல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால தான் என்ன ஆகுது, கிராவிட்டில வந்து நான் மாற்றம் ஏற்படுது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ல. அதனால தான் என்னன்னா நம்ம வெயிட்டுமே வந்துன்னா அங்க வந்து மாற்றம் வருது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இதா வரும். அதே கான்செப்ட் கான்செப்ட் நம்ம மிஸ் ஆயிடுச்சுன்னா மொத்தமா அடியாகும். கான்செப்ட் மட்டும் நீங்க புடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி கொஸ்டின் வந்து மாத்தி மாத்தி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம்.